முன்னாள் பிரதமர் நரசிம்ம ராவுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்குக்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் பிரதமர் திரு PV நரசிம்ம ராவுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், இது பற்றிய முழு விவரம் என பதிவு பண்ணுங்க. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது எக்ஸ்பர்ட் தளத்தில் இதனை பதிவு செய்திருக்கின்றார். 3 பேருக்கு தற்பொழுது பாரத ரத்னா விருது வழங்குவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பிடத்தக்க வகையில் MS சுவாமிநாதன், அதுபோல குறிப்பிட்டது போல முன்னாள் பிரதமர் PV நரசிம்ம ராவ், அது மட்டுமல்லாமல் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங், அவர்கள் 3 பேருக்கும் இந்த விருது அறிவிக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்க்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவது நமது அதிர்ஷ்டம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டிற்கு அவர் ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பிற்காக இந்த மரியாதையானது அர்ப்பணிக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் அர்ப்பணித்தவர். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, MLA-வாக இருந்தாலும் சரி, தேசத்தை கட்டியெழுப்பதற்கு அவர் எப்போதும் உத்வேகம் அளித்திருக்கின்றார். எமர்ஜென்சிக்கு எதிராகவும் அவர் உறுதியாக நின்றவர். நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு அவர் காட்டிய அர்ப்பணிப்பும், நெருக்கடி நிலையின் பொழுது ஜனநாயகத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஊக்கமளிப்பதாக இருப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்திருக்கின்றார். அதுபோலவே நமது முன்னாள் பிரதமர் PV நரசிம்ம ராவ் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்படுவதும் வழங்கப்படுவதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் விவசாயிகள் அவர்கள் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை போற்றும் வகையில் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதிலும் பிரதமர் நரேந்திர மோடி தான் மகிழ்ச்சி அடைவதாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். விவசாயத்துறையில் குறிப்பிடத்தக்க வகையில் பாடுபட்ட சௌத்ரி சரண் சிங், அது மட்டுமில்லாமல் டாக்டர் MS சுவாமிநாதன், இந்த 3 விருதுகளில் தற்போது அவர்கள் 2 பேருக்கு விருது பெற்றவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயத்துறையில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது என்பதனை இது காட்டுவதாக பிரதமர் அலுவலக வட்டார தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விருது பெற்றவர்களில் 2 பேர், அதாவது நரசிம்ம ராவ் மற்றும் சௌத்ரி சரண் சிங், பாஜக அல்லாத ஒரு பின்னணியில் இருந்து வந்தவர்கள். இது பாரதிய ஜனதா கட்சியானது ஒரு அஞ்ஞான முறையில் எந்த அளவுக்கு தேசிய மரியாதைகளை வழங்குவதில் பிரதமர் நரேந்திர மோடி இதுபோன்று எந்த கட்சியின் பாரபட்சமின்றி பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது என்பதை இந்த இருவருக்கும், அதாவது நரசிம்ம ராவ் அது மட்டுமல்லாமல் சௌத்ரி சரண் சிங் ஆகிய இருவருக்கும் அந்த பாரத ரத்னா விருது வழங்கப்படுவது காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கட்சி பேதமின்றி செயல்படுவதை காட்டுவதாகவும் அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நரசிம்ம ராவ் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள். அதன் மூலமாக நாட்டின் அனைத்து மூலையிலிருந்தும் பங்களிப்பையும் நிறுவனத்திற்கும் பிரதமர் கொடுக்கப்படும் பங்களிப்பை பிரதமர் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் மரியாதை கொடுப்பதாகவும் நாட்டில் உள்ள அனைத்து மூலைகளில் இருந்தும் இதுபோன்று முக்கியமாக மக்கள் பணியாற்றுபவர்களுக்கு, விவசாய பணியாற்றுபவர்களுக்கு ஒரு முக்கிய மதிப்பினை பிரதமர் காட்டுவதாகவும் இந்த பாரத ரத்னா விருது இவர்களுக்கு டாக்டர் MS சுவாமிநாதன், அது மட்டுமல்லாமல் நரசிம்ம ராவ் போன்றவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக பிரதமர் இதனை நிரூபித்திருப்பதாகவும் தற்பொழுது அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டன், தற்போது 3 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எப்போது வழங்கப்பட இருக்கிறது? இது பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்கா? பிரதமர் தனது இதனை தற்பொழுது பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவலை மட்டுமே அந்த பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இது உடனடியாக அவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படும். இதனை அடுத்து தற்பொழுது ஏற்கனவே நான் பார்த்தது போல தொடர்ச்சியாக வரிசையாக
பிரதமர் சார்பில் இதுபோன்று இந்த அறிவிப்பானது தொடர்ந்து வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாரத ரத்னா விருது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக அது தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் இதுபோன்ற விருது அறிவிக்கப்பட்டவுடன் பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அதன்படியில் தற்பொழுது இந்த 3 பேருக்கும் இந்த பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது விரைவில் உடனடியாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.